நேற்றுக்கு நடந்த இந்த நியூஸ் பற்றி உங்களில் நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கான்ஃபிடன்ட் குரூப்போட சேர்மன் டாக்டர் CJ ராய், 57 வயசான இவர் நேற்றுக்கு பெங்களூரில் அவரோட ஆஃபீஸில் இன்கம் டேக்ஸ் ரைட் நடந்துட்டு இருந்தப்போ துப்பாக்கியால் ஷூட் பண்ணிட்டு சூசைட் பண்ணி இறந்துட்டார். போன மாதம் ஒரு இன்டர்வியூவில் அவர் கேஷுவலாக கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கி அவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ட்ராஜடியாக அதிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது. என்னன்னா, ஹாப்பி டு டை அட் எனி டைம். இந்த ட்ராஜடிக்கான மூமெண்ட்டில் அவர் ஏன் இப்படி பண்ணார், எதனால் இப்படி பண்ணாருங்கிறத பற்றி நம்ம பேச போகிறதில்ல. டாக்டர் CJ ராய்ங்கிறது ரியல் எஸ்டேட்டுடைய மிகப்பெரிய நேம். கான்ஃபிடன்ட் குரூப்புடைய ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் இவர் தான். கான்ஃபிடன்ட் குரூப்புங்கிறது சவுத் இந்தியாவுடைய மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி. ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட், கமர்ஷியல் ஸ்பேசஸ், டவுன்ஷிப் டெவலப்மெண்ட்னு இவங்களுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் ரொம்ப வைடாக இருந்துச்சு. பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் இவருக்கு சினிமா மேலே ரொம்ப ஆர்வம். அதனால இவர் நிறைய மலையாளம் மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன டோவினோ தோமஸோடைய ஐடென்டிட்டிங்கிற மூவி தான் இவர் கடைசியாக ப்ரொடியூஸ் பண்ண மூவி. மூவிஸ் மட்டும் இல்லாமல் ரியாலிட்டி ஷோஸில், அதிகமான ரியாலிட்டி ஷோஸில் இவர் ப்ரைஸ் அமௌண்ட் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் இயர் பிக் பாஸ் மலையாளத்தில் ஃபைனலிஸ்ட்டுக்கு 50 lakh rupees இவருடைய கான்ஃபிடன்ட் குரூப் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. போன வருஷம் பிக் பாஸ் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், பிக் பாஸில் அனீஷ் ஜெயிப்பாருன்னு எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க, மலையாளம் பிக் பாஸ். ஆனால் கடைசியில் அனுமோல் தான் ஜெயிச்சாங்க. ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா, ரன்னரப்பான அனீஷை கூப்பிட்டு 10 லட்சம் ரூபா கான்ஃபிடன்ட் குரூப் மூலமாக கொடுத்தாரு. ஸோ அது ஒரு பெரிய கெஸ்டராக இருந்துச்சு, மக்கள் ரொம்ப வரவேற்றாங்க அதை. ஹீ சச் எ ஜெம். லக்ஸரியான லைஃப் ஸ்டைல், 12 ரோல்ஸ் ராய்ஸ், புகாட்டி, லம்போர்கினின்னு பெரிய கார் கலெக்ஷனே வச்சுருந்தாரு. ஒரு அவுட் சைடராக பார்க்கும்போது மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப். பட் இப்போ நடந்த இந்த இன்சிடெண்ட் எல்லாரையுமே ரொம்ப அதிர்ச்சியில் தள்ளியிருக்கு. போலீஸ் அண்ட் அஃபிஷியல்ஸ் ரொம்ப ப்ராப்பராக இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம எல்லாருமே அவருடைய சோலை ரெஸ்பெக்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். இந்த நேரத்தில் அதனால் பண்ணியிருப்பார், இதனால் பண்ணியிருப்பார், அதனால் நடந்திருக்கும்னு தயவு செஞ்சு அசம்ஷன் பண்ணி கட்டுக்கதைகளை உருவாக்காதீங்க. டாக்டர் CJ ராய், நீங்கள் பண்ண எல்லா நல்ல விஷயங்களும் மக்கள் மனசில் உங்களை ஞாபகம் வச்சுருக்கோம். ரெஸ்ட் இன் பீஸ் சார்.